வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பேர் பார்த்தீங்கன்னா சாந்தி. உங்களுடைய வயது பார்த்தீங்கன்னா 46 வயது ஆகுது. உங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசி, உத்திரம் நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக கோழி பண்ணை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது 2ஆம் திருமணத்திற்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. முதல் திருமணம் பண்ணிவிட்டு கணவர் கூட சில கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. சட்டப்படி டிவர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு குழந்தைகளெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைகள் இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, வீடு வசதி எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம கூட இருந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம், கோழி பண்ணையை பார்த்துட்டு தன்னை பார்த்துக்கிற ஒரு சிறந்த கணவராக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு வீடு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தனக்கு ஒரு 30 சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களுக்கே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்து மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா நித்யா. வயது 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க. எங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடகராசி, ஆயுள்யம் நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகாம் வரையும் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் நம்மளை மாதிரி டிகிரி முடிச்சுட்டு சொந்தமாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் அப்படின்ற சிறந்த கணவர் தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க. தனக்கு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இவருக்கு ஆனால் படிப்பு இருக்கணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா வீடு வசதியாக அடுக்குமாடி கட்டடம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ காஞ்சிபுரத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.